அவங்க தர்க்கம். ரெண்டாவது வந்து கல்வி ரொம்ப சுதந்திரமா இருக்கு, கட்டாயம் இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் கேரியரை செலக்ட் பண்ணிக்கலாம், தேர்வு செய்து கொள்ளலாம் என்பது. இப்போ நிறைய அவங்க சொன்னதுல ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். நான் இப்போ என்னன்னா நான் பேசலாம், என்ன போகலாம். நீ பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு தமிழ்நாடு பெயர் போட்ட ஒரு வாகனத்தை ஓட்ட முடியுமா, அல்லது தமிழில் பேச முடியுமா? ஒரு மாநிலத்துக்கும் பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்கும் உள்ள இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு போட்டிகள், பொறாமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாடு பறந்து விரிந்து இருந்தாலும் எங்க வேணாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நான் நடந்தேன்னா அது போதும். இங்க மொழி பிரச்சனை இல்லை, இனம் பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை, நாங்கள் வாழ்ந்துட்டு ரொம்ப அழகா ஒரு மாநிலத்தின் சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க தான் வரணும், எந்த சுதந்திரத்தை கேட்டு பேச போறீங்கன்னு தெரியல. அடுத்தது இழந்ததே பெரியது அதிகம் என்பதை பேசுவதற்காக பேச வருகிறார் பிரியா கிருஷ்ணன் அவர்கள். இவங்க இன்சூரன்ஸ் துறையில பணியாற்றி வருகிறாங்க. தமிழ் மீது கொண்ட பற்றினால் வினோசகா தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து கலைக்காகவும் மொழிக்காகவும் நிறைய தொழிலை ஆற்றி வந்திருக்கிறாங்க 15 வருட காலமாக. இப்ப அப்படி இருந்தும் ஆற்றி வந்ததுக்கு பிறகும் ஏதோ இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அழகான உங்க வரிகளோட ஆரம்பிக்கிறையா? பெற்றது 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 பெற்றது. ஆமா, கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் தான். சோ நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன நடந்தது, உங்க அனுபவம், நீங்க பெற்றது அப்படின்னு பேசுறீங்க. சில பேர் வந்து ரொம்ப கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அவங்க சொன்ன மாதிரி ரமணா மாதிரி கொடுத்தாங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா பறந்து விரிஞ்சு பாருங்க, இழந்ததும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் போறாங்க அயலகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. இன்னும் அதிகமாக தான் போகுதுன்னு அவங்களோட வழிகள் தெரியுமா? நம்ம வந்து அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களோட பெற்ற வெற்றிகளை மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே. எவ்வளோ அயலக நாட்டுக்கு, துபாய் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறாங்களே, அவங்க விரும்பிதான் போறாங்களா? அவங்க குடும்ப சூழல் அவங்கள தள்ளுது, அவங்க போறாங்க. அவங்க அங்க போய் ஏங்குற ஏக்கங்கள் என்னென்னு தெரியுமா நமக்கு? அங்க அவங்க ஏங்குற ஏக்கங்கள், அவங்களோட பெற்றோர்களை இழந்து தவிப்பது, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இப்பவும் அங்க போனா அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு வேலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி தராங்க. அவங்களால தப்பிச்சும் வர முடியல. ஏன்னா கடனை உடனே வாங்கி எப்படியாவது நம்ம குடும்பத்தை வந்து மேல கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு புஷ் பண்ணிட்டு போறாங்க. அங்கேருந்து எவ்வளவு கொடுமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அத்தனையும் இழந்துக்கிட்டு தன்னோட குழந்தை பிறந்த அந்த சத்தத்தை கூட வந்து அவங்களால வெறும் காதலையும் அந்த கண்ணுலையும் தான் பார்க்க முடியும். தொட்டு பேசுற உணர்வை விட இந்த டெக்னாலஜி என்னங்க கொடுத்துட போகுது நமக்கு? உணர்வுகள் செத்து போடுங்க, உணர்வுகள் இழக்கிறோம், மெட்டீரியலிஸ்டிக் ஆகிறோம். இங்க வந்து ஆமா பொருள் கிட்ட தான் வந்தோம். பணம் பணம் பொருள் புகழ் எல்லாத்துக்குமே ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அந்த ஆசைக்கு அளவு இல்லாம போகும்போது நம்ம வேர்கள் எங்க இருந்தோம் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு வேண்டிய அளவு நம்ம இது பண்ணிட்டு திருப்பி நம்ம ஊருக்கு போகணும். நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறைகள்லாம் நம்ம ஊர்ல வரணும். நம்ம அதை இழந்துகிட்டே வரோம். இப்போ எல்லாரும் சொன்னாங்க, நம்ம பெத்த தாய் அவங்கள வந்து இங்கேருந்தே அவங்க சொன்னாங்க, கேமரால பார்த்து அப்பா கதவு திறந்துருக்கு, கதவை மூடிடுங்க அப்படின்லாம் சொல்றோம்னு சொல்லிட்டு. சரிங்க, அதெல்லாம் இருக்குங்க, டெக்னாலஜிலாம் வந்தது, கரெக்ட் தான். ஏங்க முதியோர் இல்லம் நிறைய வந்திருக்கு? எல்லாரும் இங்க வந்ததுனால தானே முதியோர் இல்லம் வந்திருக்கு. நீங்க போய் கேட்டு பாருங்க உங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அவங்க எவ்வளவு இழந்திருக்காங்கன்னு. அவங்க மட்டும் இழக்கல, நம்மளும் தான் இழக்கிறோம். நம்ம மனசுல பாசம் எப்படி இருக்கு? அங்க நடக்கிற ஒரு விஷயத்தையும் உடனே நம்மளால போக முடிய மாட்டேங்குது. அது இழப்பு, அது இழப்பு தான். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இங்க இருக்கோம். எப்பவுமே வந்து ஒரு சிண்ட்ரோம் வரும். சரி வந்துட்டோம், இங்க 3 வருஷம் 4 வருஷம் இருப்போம், ஆனா வருவோம். அதுக்கப்புறம் நம்ம பசங்க வருவாங்க, அப்புறம் பசங்களுக்கு இது வருதுன்னு வருவோம். இப்படியே பண்ணிட்டு இருப்போமே தவிர நம்ம இழந்தவர்கள், நம்ம மண்ணு, நம்ம பெற்றோர்கள் இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு ஏங்குறாங்க, நம்மளும் அவங்களுக்காக அந்த பாசத்துக்காக எவ்வளவு ஏங்குறோம் அப்படிங்கிறது பெரிய இழப்பு தான். நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும்
இல்லை, வேறு எதுவும் இல்லை. இழந்ததுதான் அதிகம். ஆமா, நான் இங்க வந்து 15 வருஷமா இருந்தாலும் நான் சொல்றேன், இழந்துதான் இருக்கேன் நானு. நம்ம உணர்வுகள் விட பெரிய இழப்பு வேற எதுவும் இல்லை. அந்த உணர்ச்சி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் இருக்கும். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, சீசன்ஸ் பத்தி சொல்றாங்க. டிசம்பர் மாசம் ஆனா அப்படியே வெள்ளையா இருக்குங்க. ஆமாங்க, வெள்ளையா தாங்க இருக்கும். இந்த குளிர்வே தாங்க முடியல. நீங்க வந்து பாத்துருக்கணுங்க ஐயா, அவங்க 4-5 உடைகளை ஆடைகளை போட்டுட்டு தான் வெளில போனோம். முக்காவாசி பேர் வெளியே போகணும். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற. இந்த ஊர் ரொம்ப அநியாயம். வெயில்னா அதிகமா அடிக்குது, மழைனா அதிகமா இருக்கு, பனினால அதிகமா இருக்கு. ஆமா, அதனால வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருவாங்க. அப்புறம் என்ன, விட்டமின் டி கிடைக்காது, உடனே உடல் உபாதைகள் வரும். அப்புறம் சரி அப்படியாவது நம்ம டேங்க் சென்டர் போலாமா இப்படின்னு இயற்கையை மீறி நம்மளை எப்படி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற இதுவும் பண்ணதான் பண்றாங்க. அதுவும் இழப்பு தாங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னைக்கும் நமக்கு வந்து இங்க வந்துட்டோம். இப்ப நம்ம பறை எல்லாம் பண்ணோம், எல்லாம் கேட்டோம், நம்ம பாரம்பரிய மரபு கலைகள்லாம் பண்ண போறோம், பார்க்க போறோம். இங்க வந்து இப்போ நம்ம ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு என்னங்க நடக்குது? ஒரு உணர்ச்சி வருது இல்ல? அந்த உணர்வை வந்து இங்க வந்தா இழக்குறீங்க, உங்க பாசத்தை இழக்குறீங்க. வெறும் ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க பாக்குறதுனால நீங்க தொட்டு பேசுற பாசம் எங்க போகும்? டச்சை விட வேற எது இருக்குங்க? அதெல்லாம் வந்து நம்மளும் இழக்கிறோம், அங்க இருக்கிறவங்களும் இழக்கிறாங்க. இப்படிதான் இந்த மாதிரி வந்து அடுத்தது நம்ம இங்க வரோம், இங்க குடியுரிமை பெற்று இங்க சிட்டிசன் ஆயிடுறோம். இருந்தா இவங்க சொல்றாங்க நம்ம பிள்ளைகள் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, நம்ம பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ந்து இது பண்ணா வரலாம், அது ரொம்ப ஃபியூ தான். ஆனா வந்து ஒரு சிட்டிசனா இருந்தா கூட நம்ம என்னைக்குமே நம்ம ஒரு செகண்ட் சிட்டிசன் மாதிரி தான். அதுவும் இப்போ நடக்கிற சூழல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்மளை பார்த்த உடனே நம்ம வேற ஒரு இனத்திலிருந்து வரோம் அப்படின்னு நீங்க சிட்டிசனாவே இருங்க, ஆனா உங்களை பிடிச்சி விசாரணை பண்ணுவாங்க. அந்த நிமிடம் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம், ஒரு உணர்வு, அது நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல இருந்தா வருமா? வராது. அந்த உணர்வுகள் தான் அடிப்படை. அதை வந்து அவங்களும் எழுந்திருக்காங்க, நம்மளும் எழுந்திருக்கோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம் ஐயா. ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இது